மின் உற்பத்திக்காக வழங்கப்படும் 1 லிட்டர் எரிபொருளை 25 ரூபாவால் அதிகரிப்பது தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கவனம் செலுத்தியுள்ளது. மின் உற்பத்திக்காக வழங்கப்படுகின்ற எரிபொருள் காரணமாக நாளொன்றுக்கு 140 மில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்க நேரிடுவதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 1 லிட்டர் எரிபொருளின் பெறுமதி 103 ரூபாய் 88 சதமாகின்ற போதும் மின் உற்பத்திக்காக அதை 65 ரூபாவிற்கு வழங்குவதாகவும் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 10 மாதங்களுக்குள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 87 பில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்கியதாகவும் அதில் 52 பில்லியன் ரூபாய் நட்டம் மின் உற்பத்திக்காக நிவாரண விலையில் எரிபொருளை விநியோகித்தமையினால் ஏற்பட்டதாகவும் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சு தெரிவிக்கின்றது. இலங்கை மின்சார சபை உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ள எரிபொருளுக்காக 57 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான கடன் தொகையை அறவிட வேண்டியுள்ளதாகவும் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 75 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்ற 1 லிட்டர் எரிபொருளை 100 ரூபாய் வரையிலும் 65 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்ற 1 லிட்டர் உராய்வு எண்ணெய்க்கான விலையை 90 ரூபாய் வரையும் அதிகரிப்பது தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கவனம் செலுத்தியுள்ளது.